தங்கச்சி, அந்த அக்கிரமக்காரங்களை அழித்து உனக்கு நான் பால் வாக்குறேன்னு சொன்னேன். அந்த காரியத்தை நான் செஞ்சிட்டேம்மா, செஞ்சு முடிச்சுட்டேன். அதிகாரி தன் கடமையை செய்ய உங்கள் அன்பு எப்போதும் எனக்கு துணையாக இருக்கும். இந்த குளத்துல பார்க்க பிள்ளையா பெற்று நாம யாருக்கு என்ன கொடுமை செஞ்சோம்? கடவுள் நம்ம குடும்பத்தை இந்த நிலைக்கு ஆகிட்டானப்பா. வேலுன்னு ஒரு குரல் கொடுக்கட்டுமே, பார்க்கலாம். வேலு, என்னடா பாக்குற? நான் தான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஏண்டா, நான் அமெரிக்கா போய் படிச்சது என் ஆளுநர் தோழங்கிட்ட போய் பேசுறதுக்காகவா? ராஜா, என்னையா நீங்க ரொம்ப மாறி போயிருப்பீங்கன்னு ஊர்ல உள்ளவர்கள் சொன்னாருவா. அது உண்மையா இருந்து நான் உங்களை பார்த்து நீங்க பேசாம போயிட்டீங்கன்னா நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு ஐயோ நான் கெட்டு போயிடுவாங்க. அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். மன்னிச்சு மன்னிச்சு. ஐயா, சின்னையா, நான் வர்றேன். ஐயா, எங்க போறீங்க? இருங்கய்யா. உயிருக்குயிரான என்னுடைய நண்பன் வேலுவை பார்க்கணும்னு ஆசையோடு ஓடி வந்தேன். அவன் இங்க இல்ல. என் பணத்துக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு பண்ணையாளர் தான் இங்க பார்க்கிறேன். அவன் எனக்கு தேவையில்லை. தம்பி, தம்பி, என்னது தம்பி இது? ஏய், என்ன தம்பின்னு கூப்பிட உனக்கு எப்படா வாய் வந்துச்சு? இந்த கூட கூப்பிடலாம் உனக்கு எவன்டா கத்து கொடுத்தான்? சின்ன வயசுல என்ன நீ வாரான்னு கூப்பிட்டதுக்காக உங்க அப்பா அவன் அடிச்சப்போ என்னடா சொன்னேன்? என்னடா சொன்னேன்? அதெல்லாம் நீ மறந்துட்டல, நானும் அவனை மறந்துட்டேன். ராஜா, நில்லு. என்ன விட்டு போயிடாத ராஜா, என்ன விட்டு போயிடாத. வேலு, ராஜா, தேனு கூப்பிடுறா, தேனு கூப்பிடுறா, என்ன தேனு கூப்பிடுறா.
ராஜா, ஜெய் வேலு, வேலு. ராஜா, ராஜா, வேலு. ராஜா, குச்சேலர் கதைக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுல கிருஷ்ண பரமாத்மா குச்சேலரை தோழான்னு சொல்லி கட்டி அணைச்சப்போ அந்த ஏழை பிராமணனுக்கு எப்படி இருந்திருக்குன்னு நம்ம ஊர் பாகவதர் சொல்லுவாரு. அது எப்படி இருந்திருக்குன்னு நான் இப்பதான் நான் உணர்றேன். இதுக்கு முன்னால பொட்டாட்டியாவது புள்ள குட்டியாவது குடும்பமாவது தூக்கிடாவுடா. ஆமா, நீ ஏன்டா ஸ்டேஷனுக்கு வரல? உன் கண்ணு என்ன தேடிச்சா? என் மேல ஆணையா சொல்லு. ஆணையாவது குதிரையாவது. ஏண்டா என் கண்ணு உன்னை தவிர வேற யாரா தேடும்? நீதான் வரல, ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்ட. ராஜா, ராஜா, அப்படிலாம் சொல்லாத ராஜா. நான் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன், நீ என்ன பார்க்கல, நான் உன்னை பார்த்தேன் ஒளிஞ்சிருந்து. இவன் தான் எங்கள் கராத்தே வீரன். உன் கைவரிசையை காட்டலாம். அடுத்தது யாரு? தயான், உட்காரலாம். உன்னை எதுக்கு இங்க அழைச்சிட்டு வர சொன்ன தெரியுமா? எதுக்கு? இந்தியாவை விட்டு வெளிநாட்டுல குடியேறணும்னு நான் நினைக்கிறேன். தயான், உனக்கு ஹாங்காங்ல மிகுந்த செல்வாக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை இங்க வரவழைச்சேன். மேடம், உங்களை ஹாங்காங்ல செட்டில் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியான காரியம். ஆனா இங்க எப்படி இந்தியா விட்டு வெளியே போவீங்க? அதுக்கு ஏற்பாடு நான் பண்ணிக்கிறேன். சிங்காரம்,